திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 368. திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 111. எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்து திரு வாதவூரடிகளை ஆட்கொண்டு தீட்சையும் உபதேசமும் செய்து சாஸ்திர தீட்சையும் செய்து அருளினார் என்று பார்த்தோம். இதன்பின் திரு வாதவூரடிகளினுடைய நிலைமை எத்தகைய ஆனந்தத்திலே அவர் அழுந்தியிருந்தார் என்பது பற்றி அடுத்து வருகின்ற திருப்பாடல்கள் நமக்கு விளக்குகின்றன. அத்தனார் திருவாய் மலர்ந்து அருளும் அமலவாசகம் கேட்டு அகமகிழும் பத்தனார் தமக்கு எழுபிறப்பு அறுக்கும் பாதம் மீதுற பணிந்து எதிர் எழுந்து பித்தனான என் பிழைத்தனுக்கு இறங்கும் பிஞக காமிகப் பேதைமை உடையேன் முத்தனாக மெய்காட்டினை எனவே மொழிந்து அழிந்து கை முடி மிசை குவித்தார். அத்தனார் திருவாய் மலர்ந்து அருளும் அமலவாசகம் கேட்டு அகம் மகிழும் பத்தனார் அவர் திருவாதவூரடிகள் பெருமான். அத்தனார் பரமபிதாவாகிய சிவபெருமான் இவ்வாறு திருவாய் மலர்ந்து அருளிய அமலவாசகம் நிர்மலமாகிய உபதேச வாக்கை கேட்டு அகம் மகிழும் சிவபக்திமானாகிய திருவாதவூரடிகளானவர் தமக்கு 7 வகை பிறப்பையும் பற்று அறச் செய்து உபகரித்த தம் குருநாதரின் திருவடிகளில் தம்முடைய சிரசு தோயும்படி அந்த திருச்சந்நிதியிலே வீழ்ந்து வணங்கி எழுந்து நிற்கின்றார். தம் பரமாச்சாரியாரிடம் விண்ணப்பிக்கின்றார். பித்தனான என்னுடைய பிழையை இந்த பிரபஞ்ச பிராந்தி உடையோனாகிய தமியேனது குற்றத்திற்கு திருவுள்ளம் இறங்கியருளும் கருணாசாகரமே, மிகவும் அஞ்ஞானத்தை உடைய தமியேன் மலமுத்தனாகும்படி ஆகமங்களின் மெய்ப்பொருளாகிய சித்தாந்த நெறியை சந்தேகம் விபரீதமின்றி புலப்படுத்தி அருளினீர்களே என்று விண்ணப்பம் செய்து தம் வசம் இழந்து பயிற்சி வசத்தால் தம் கைகளை சிரசிலே குவித்து கும்பிட்டார். உடல், பொருள், ஆவி இந்த 3ம் இதுவரை என்னுடையவைகள் என்று நான் எண்ணியிருந்தேன். அது பிழை, அது குற்றம். அப்படிப்பட்ட தமியேனையும் ஆட்கொண்டு அருளினீர்கள். மலமுத்தன் என்றால் மலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர் என்று பொருள். ஜீவன் முக்தன் என்றும் அமையும். மெய்காட்டினீர்கள் என்பதற்கு குரு வடிவத்தை தரிசிப்பித்து அருளினீர்கள் என்றும் பொருள். இவ்வாறு திருவாதவூரடிகள் தம் கைகளை சிரசிலே குவித்து கும்பிட்டார். பார்த்த பார்வையால் இரும்பு உண்ட நீர் என பருகும் தீர்த்தன் தன்னையும் குருமொழி செய் தம்மை போர்த்த பாசமும் தம்மையும் மறந்து மெய்போத மூர்த்தியாய் ஒன்றும் அறிந்திலர் வாதவூர் முனிவர் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருப்பாடல். இரும்பு உண்ட நீர் போல குருநாதர் தம்மால் நோக்கப்பட்ட அந்த திருநோக்கம் திருவாதவூரடிகளுக்கு உபதேசிப்பதற்காக எழுந்தருளி வந்த அந்த ஆசிரிய திருக்கோலத்தினை உடைய ஆண்டவர். அவர் தீர்த்தர். உயிர்களின் பாசப்பிணியை தீர்த்து உயிர்களை அழகாக்குபவர். அத்தகைய குருநாதரின் ஞான நோக்கம் என்பது உபதேச காலத்திலே ஆச்சாரியர் தன்னை சிவமாக பாவித்து மாணாக்கரது மலத்தை பரிபாகம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்ப இந்த ஞானாசிரியரானவர் தம் எதிரே நிற்கின்ற மாணவர், அந்த சிஷ்யன் தன்னுடைய உடல், பொருள், ஆவி என்ற 3ஐயும் தத்தம் செய்து எந்த ஒரு வஸ்துவும் இல்லாது நிற்கின்ற அந்த மாணாக்கனை ஞானாச்சாரியன் அந்த மாணாக்கனின் பக்குவத்துக்கு ஏற்றவாறு தீட்சை செய்யும் காலத்திலே அதுவரை நெல்லுக்கு உமி போலவும் செம்புக்கு களிம்பு போலவும் அனாதியே பற்றி கிடக்கின்ற மலாதிகளை சோதனா கிரமத்தாலே தூய்மையாக்கி தன்னொடு கலக்கப் புரிந்து தீயினால் காய்ச்சப்பட்ட இரும்பு, அந்த இரும்பிலே அது தீயின் வசமாகி தீயின் குணத்தை பெறுகின்றது.
தீயின் வண்ணத்தையும் பெறுகின்றது. அதுபோன்று அத்தகைய பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பிலே தண்ணீர் பட்டால் அந்த தண்ணீரை அது உடனே வற்றச் செய்வது போல பரிசுத்தமான சிவத்துவமுடைய ஆசிரியர்கள் செய்யும் தீட்சை அது சிஷ்யனின் பாசத்தையெல்லாம் வற்றச் செய்து விடுகின்றது, குற்றத்தையெல்லாம் வற்றச் செய்து விடுகின்றது. அப்படி தம்மால் நோக்கப்பட்ட நோக்கத்தால், அந்த ஆசிரியர் தம்மால் நோக்கப்பட்ட திருநோக்கத்தால் இரும்புண்ட நீரைப் போல தன்னை உட்கொண்டு அருளும் ஞானாசிரியரையும் அவரால் உபதேசிக்கப்பட்டதையும் தம்மை மூடிக்கொண்டிருந்த பாசத்தையும் தம்மையும் மறந்து வாதவூர் முனிவர் உண்மை அறிவு ஒருவராய் வேறொன்றும் உணராதவராய் மெய் போத மூர்த்தியாக நிற்கின்றார் திரு வாதவூர் முனிவர். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய கொள்கை என்று இதனை பின்னே திருவாசகத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். அப்படி ஞானாச்சரியர் நோக்கிய அந்த திருவருள் நோக்கம் நயன தீட்சை, சக்ஷு தீட்சை, பார்ப்பன திருமேனி கொண்ட திருவாதவூரடிகளை ஆட்கொள்ளும் பொருட்டு பார்ப்பன ஆசிரிய திருவுருவத்துடன் தோன்றி மானை காட்டி மான் பிடிப்பது போல ஒரு மானுடச் சட்டை தாங்கி எழுந்தருளி வந்து அந்த சிவ பரம்பொருள் தனக்கென்று ஒரு உருவமும் ஒரு குணமும் ஒரு பெயரும் ஒரு குலமும் இல்லாத சிவ பரம்பொருள் உருவமும் குணமும் பெயரும் குலமும் கொண்டு குருவாக எழுந்தருளிச் செய்த இந்த தீட்சை பூரணத்தன்மையே பொருந்தி இருக்கின்ற தன்னைப் போலவே தன் மாணவனையும் சிவமாகச் செய்யும் அந்த திருநோக்கம் செய்து அருளுகின்றார். எனவே அது இரும்புண்ட நீர் என்று அப்படி பார்த்த நயன தீட்சையோடு நிறுத்தாமல் வாசகம் முதலிய தீட்சை, ஸ்பர்ஷம் முதலான தீட்சை, திருவடி தீட்சை என்று திருவாதவூரடிகளுக்கு அந்த ஞான விதிமுறைப்படி உபதேசித்தார். அதோடு வேத ஆகமோக்த சித்தாந்த சைவ உபதேசத்தை செய்து அருளினார். தேறுவன தேரானோ என்ற திருவாக்கின்படி ஆசிரியர் உபதேசித்தபடியே திருவாதவூரடிகளும் அங்கே மெய்போத மூர்த்தியாக நின்று அருளுகின்றார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு அருளப்பட்ட அந்த முக்தி நிலை, மெய்போத நிலை என்பது லோகாயுதன், சௌத்ராந்திகன், நிரீஸ்வர சாங்கியன், கர்மவாதி, பேதவாதி, மாயாவாதி, பார்க்கரியன், சிவசங்கராந்தவாதி, பாஷாணவாதி, பாஞ்சராத்திரி, சப்த பிரம்மவாதி, அநேகேஸ்வரவாதிகள் உள்ளிட்ட இந்த சமயத்தவர்கள் அடையும் ஆபாச முக்திகளைப் போல இல்லாமல் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் கொண்ட அந்த மெய்போத நிலை என்பது வேத ஆகமோக்த சித்தாந்த சைவ மார்க்கத்தார் அடைகின்ற தானும் எதிரும் கழன்று என்றபடி உரையளவைக்கு அடங்காததாக இருக்கின்ற அதீத அனுபவத்தில் சிவானந்த வடிவேயாக சிவானந்தத்திலே மூழ்கி திளைத்து நிற்கின்றார். அதுவே மெய்போத மூர்த்தியாய் ஒன்றும் அறிந்திலர் வாதவூர் முனிவர் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அந்த நிலைமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். வாதவூரடிகள் புராணத்திலே அடுத்த திருப்பாடல் என்னவாக முன் நினைந்துள்ள பொருளும் இல்லதாகிய உடலமும் யானும் நின்னவாக நின் அருள் கொடு நினைந்தே நின்மலா என நின்று நின்று உருகா மன்னு தானை தம் மேல் அணி கலன்கள் மதுரை மீனவன் வான் பொருள் இறையோன் முன்னதாக வைத்து இறைஞ்சினர் அறஞ்சேர் முதல்வனார் முகமலர்வு கொண்டிருந்தார். திருவாதவூரடிகள் பெருமான் அந்த நிலையிலே தம் ஞானாசிரியரிடம் விண்ணப்பிக்கின்றார். எம்பெருமானே, தமியேன் பெத்த காலத்திலே, அதாவது இந்த கட்டு நிலையிலே என்னுடையது என்று கருதியிருந்த பொருளும் யான் அல்லாததாகிய இந்த சரீரனும் ஆன்மாவாகிய நானும் நின் மலரே மலரகிதரே இப்பொழுது தேவரீர் உடையனவாக திருவருளால் அறிந்து சமர்ப்பிக்கின்றேன் என்று விண்ணப்பம் செய்து ஆத்மபோதம் ஒளிந்து நின்று மனம் நெக்கு நெக்கு உருகி திருவாதவூரடிகள் என்ன செய்கின்றார் என்றால், தாம் அணிந்திருந்த வஸ்திரம்
தாம் அணிந்திருந்த ஆபரணங்கள், மதுரையை ராஜதானியாக உடைய அரிமர்தன பாண்டியன் கொடுத்த திரவியம், இது குதிரை வாங்குவதற்காக கொடுத்த அளவில்லாத திரவியம், இவற்றையெல்லாம் தம்முடைய குருநாதரின் திருச்சந்நிதியிலே முன்வைத்து திருவாதவூர் அடிகள் வணங்கினார். துறவரம் மேற்கொண்டார் திருவாதவூர் அடிகள் பெருமான். ஒற்றை கௌபீனத்தோடு துறவுக் கோலத்திலே தம் ஞானாசிரியர் எதிரிலே பணிந்து வணங்கி இரு கண்களிலும் கண்ணீர் சோர உடல் கம்பித்து நின்று அருளுகின்றார் எம் குருநாதர் திருவாதவூர் அடிகள் பெருமான். திருவாதவூர் அடிகள் பெருமான் துறவர கோலத்தையும் அந்த துறவு மேற்கொண்ட பக்குவ முதிர்ச்சியையும் கண்டு முகமலர்ச்சி கொண்டு வீற்றிருந்து அருளுகின்றார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள். உடல் பொருள் ஆவி மூன்றும் இனி உன்னுடையவைகளே என்று சமர்ப்பித்த அந்த பக்குவ முதிர்ச்சி அங்கே விளங்கியது. பக்குவ ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுக்கும் போது அவர் யோகியாக இருந்து உயிருக்கு யோகத்தை அருளுவார், அந்த யோகமுக்தி உதவுவார் என்பது போன்று யோகமூர்த்தியாகிய ஞானாசிரியர் அந்த எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் திருவாதவூரடிகளின் அந்த பக்குவ முதிர்ச்சியைக் கண்டு முகமலர்ச்சி கொண்டு வீற்றிருந்து அருளுகின்றார். அடுத்த திருப்பாடல், பெருந்துறை உறைவார் அன்பு பெருந்திரு அடியராகி இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தினர் முகத்தை நாடி திருந்திய பொருள் இது எல்லாம் திருப்பணிக்கு அழியும் மேலாம் அருந்தவர்க்கு உதவும் இல்லாது அலந்தவர்க்கு அருளும் என்றார். திருவாதவூரடிகள் பெருமான் தம் வஸ்திரங்கள், தாம் அணிந்த ஆபரணங்கள், அரிமர்தன பாண்டியனார் கொடுத்து அனுப்பிய அளவில்லாத திரவியங்கள், அது 49 கோடி பொன் என்று பார்த்தோம். இவை அனைத்தையும் சமர்ப்பித்து நிற்கின்ற அந்த நிலைமையிலே, அந்த சமயத்தில் திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்ற கைலாசபதியானவர் தம் எதிரே இருக்கின்ற அந்த 999 சீடர்கள், அன்பு ஒன்று மட்டுமே உடைய திருத்தொண்டர்களாகி அங்கே இருக்கின்றவர்களிலே மகிமை உடைய ஒருவரது முகத்தை பார்த்து ஞானாசிரிய பெருமான் அருளுகின்றார். திருத்தமாகிய இந்த பொருட்களையெல்லாம், அதாவது திருவாதவூரடிகள் சமர்ப்பித்த இந்த திரவியங்களையெல்லாம் திருப்பணிக்கு கொடுங்கள், மேலான அரிதான தவத்தை உடைய சத்பாத்திரங்களுக்கு கொடுங்கள், நுகரப்படும் பொருள் ஒன்றுமின்றி சுழலுகின்ற வறுமையுற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று பணித்தருளினார் ஞானாசிரியர். நல்ல தவமுடையவர்களுக்கு கொடுங்கள் என்பது சரியை கிரியை யோகங்கள், இதிலே சரிப்பவர்களுக்கு கொடுங்கள் என்று அர்த்தம். திருப்பணி முதலியவைகளுக்கு உபயோகிங்கள் என்று சொன்னது, இது நல்ல நெறியால் ஈட்டிய பொருள், இது திருந்திய பொருள், தூய்மையான திரவியம், எனவே திருப்பணிக்கு உபயோகிங்கள் என்று அருளினார். ஏனென்றால் பொருளை திருப்பணிக்கு கொடுத்தால் அந்த திருப்பணி செய்வார்களுக்கு கொடுக்கும் பலன் என்பதனை சிவபுண்ணிய தெளிவு நூலிலே நாம் விரிவாகவே பார்த்தோம். திருப்பணி செய்வார்க்கும் சிவனை உண்ணி செம்பொன் விருப்புடன் ஈவார் பெருக வீடு என்பது திருவாக்கு. எனவே நல்ல வழியிலே வந்த பொருளை திருப்பணி செய்வதன் பொருட்டு அந்த திருப்பணி செய்பவர்களுக்கு கொடுப்பதனால் அந்த பொருளுக்கு அதுவரை உரியவர்களாக இருந்தவர்கள் முக்திபதத்தையே எய்துவார்கள் என்பது அந்த திருவாக்கு. அதே போன்று சிவஞான செயல் உடையார் கையில் தானம் திலமளவே செய்திடினும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாய கடலில் அழுந்தா வகை எடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுத்து தவமாறும் பிறப்பு ஒன்றில் சாரப் பண்ணி சரியை கிரியாயோகம் தம்மினும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நணுகுவிக்கும் தானே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு. சிவஞானிகளுக்கு சிவபுண்ணியம் செய்பவர்களுக்கு செய்யும் தானத்தின் பெருமை என்பது அளவிட முடியாதது. சிவபக்தர்கள் என்பவர்கள் அவர்கள் விதிவழி கர்மத்தின் வழி வினையின் வழி நிற்காமல் பக்தி வழியில் நிற்பவர்கள். பக்தியினால் மறவாது ஏத்தி முதல்வனது ஸ்ரீபாதத்தை அணைந்தவர்கள்.
அப்படிப்பட்ட சிவபக்தர்கள் சிவஞானிகள் கையில் தானம் செய்த பொருள் அது திலமளவு சிறிதளவு இருந்தாலும் அதனுடைய பயன் என்பது இந்த நிலம் அளவு மலையளவு போல பெருகும். அதனால் விளைந்த சிவ புண்ணியத்தினால் சிவ திருப்பணிக்கு பொருளை கொடுத்தார்களே, அவர்களுக்கு என்ன பயன் என்றால் அவர்கள் அந்த சிவ புண்ணியத்தினால் சாலோகாதி பதங்களை நிச்சயமாக பெற்று அங்குள்ள இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள். பின்னர் பிறப்பு இறப்பு என்ற கடலிலே அழுந்தாவண்ணம் அவர்கள் தம் பாசத்தை நீக்கும் பொருட்டு தவம் செய்வதற்குரிய நல்ல சூழலிலே உயர்ந்த குலத்திலே ஒரு பிறவியை அடைவார்கள். அந்த ஒரு பிறவியிலேயே பக்குவம் மிகுதிப்பட்டு சரியை கிரியாயோகங்கள் மிக விரைவாக மிக எளிதாக கைகூடி முற்று பெற்று முடிவிலே உண்மை ஞானத்தையும் அடைவார்கள். அத்தகைய உண்மை ஞானத்தினால் முக்தி பேற்றையும் அடைவார்கள். எனவே இங்கே அரிமர்தன பாண்டியனினுடைய திரவியம், அந்த பொருள் அது நல்ல வழியிலே வந்த பொருள். அதனை சிவ திருப்பணிக்கு சிவன் அடியார்கள் திருப்பணிக்கு உதவுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளிய ஞானாசிரியர் அதோடு நுகர்வதற்கு பொருளின்றி வறுமைப்பட்டு இருக்கும் அவர்களுக்கும் உதவுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். வறியவர்களுக்கு ஈவதுதான் ஈகை என்று திருவள்ளுவ தேவநாயனார் அருளுவார். இவ்வாறு ஞானாசிரியர் தம் சீடர்களினுள்ளே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இவ்வாறு கட்டளையிட்டு அருளுகின்றார். அடுத்த திருப்பாடல்: தம் பெரு முதல்வர் சொல்லும் தகுமொழிப்படியே உள்ள செம்பொருள் யாவும் அன்பின் திறத்துளார் தொலைத்த பின்னர் அம்பரன் அளித்த ஞான மருந்தினை அருந்தி பாச வெம்பிணி அகற்றும் இந்த வித்தகர் முத்தரானார். பக்தி வலிமை உடைய திருத்தொண்டர்கள் தம் முழு முதலாகிய பரமாச்சாரியார் பணித்து அருளிய திருவாக்கின் வண்ணமே அங்கே திருவாதவூரடிகள் சமர்ப்பித்த செம்பொருள் திரவியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து முடித்த பின்னர் சிவபெருமானாகிய அந்த பரமாச்சாரியார், அவர் அநாதி வைத்தியர், அவர் பவரோக வைத்தியநாத சுவாமி, அந்த சிவபெருமானாகிய அநாதி வைத்தியர் கொடுத்தருளிய சிவஞானம் என்ற பரம ஔஷதத்தை உட்கொண்ட திருவாதவூரடிகள் பாச வெம்பிணி அகற்றும் அந்த வித்தகர் முத்தரானார். ஆணவம் முதலிய பஞ்ச பாசமாகிய மகாரோகத்தை உயிர்களிடமிருந்து நீக்கி அருளுவதற்காக திருவாசகம் அருள இருக்கின்ற திருவாதவூரடிகள் பெருமான், அந்த சாதுரியர் திருவாதவூரடிகள், ஆன்மாக்களின் வெம்பிணி அகற்றுகின்ற திருவாதவூரடிகள் முக்தராம் தன்மையிலே விளங்கினார். திருத்திகள் கவிகை கீழும் சிறந்த பொற்சிவிகை மேலும் வர திருமேவுதானை மன்னவன் என்ன வந்தார் உருத்தெரியாத நீரும் கோவண உடையும் குஞ்சி விரித்துள்ள சிரமும் தூணீர் மிகப்பொழி விழியுமானார். அதுவரை பாண்டிய நாட்டின் முதல் மந்திரியாக திகழ்ந்த திருவாதவூரடிகள் பெருமான் தன்னை சுற்றிலும் சேனைகளெல்லாம் அணிவகுத்து வர தங்கப் பல்லக்கிலே மன்னவன் வருகின்றார் என்றபடி அழகு விளங்குகின்ற தவளச் சத்திரத்தின் கீழும் அழகிய முத்துச்சிவிகையின் மேலும் பாண்டிய மன்னனைப் போலவே முன்பு மகா அலங்காரத்தோடு வந்த திருவாதவூரடிகள் இப்பொழுது தம் திருமேனி மறையும்படி நிறைய பூசிய விபூதியும் கௌபீன உடையும் மயிர் விரிக்கப் பெற்ற சிரசும் அந்த குஞ்சி விரித்துள்ள சிரசும் ஆனந்த பாஷ்பம் மிகவும் பொழிகின்ற கண்களும் உடையவர் ஆயினார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.